ரங்கம் அதிரட்டுமே. போடுச்சு சீனியர், போடுங்க சீனியர், சைஸ் சீனியர், போடுங்க சீனியர், சைஸ் சீனியர். சரியான கலரு. நம்ம ஜம்ப் ஃப்ராக் தான் அடிச்சிருக்கு. ஊக்க பாரு, நாக்கில் ஏற்றிருக்கு. 100 கிராம் தாங்க இருக்கும். ஊக்கப்பு எங்கே ஏறி இருக்கு பாருங்கள் தரமாக. மக்களே, நான் ஃபிஷிங் பேசுகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து மழை வந்ததுனால சரியாக அடிக்கவே முடியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங்காக ஒரு 50-60 கிலோமீட்டர்கிட்ட தாண்டி வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல மீன் நல்லா ஸ்ட்ரைக் ஆகும். நீங்களே பார்ப்பீங்க. மீன் வந்து நான் வந்து என்னன்னா எல்லா கலரும் மாற்றி மாற்றி போட்டு பார்க்க போகிறேன். எது நல்லா ரிசல்ட் ஆகுதுன்னு செக் பண்ண போகிறேன் நான். அதுக்காக தான் என் கண்டிப்பாக வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிடேட்டர் ரீல் தான், லுக்கான டக்குக்கான ராடு தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிராவோவில் கிராஸ் வந்து 9 to 10 கிராம் வரும். ஸ்பின்னர் நல்லா ஆக்ஷன் இருக்கும். பின்னாடி ரொம்ப லென்த்தாக கொடுத்ததுனால நல்லா ஆக்ஷன் வரும். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். பிளாக் கலர் தான். இது எப்படி ரிசல்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் வேறு எதாவது கலர் கூட நான் மாற்றி போட்டு பார்க்குறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நம்ம வேறு வேறு கலர் டெஸ்ட் பண்ணி தான் போட போகிறோம். செக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அடித்து பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கிட்டே ரொம்ப நாளாக இருக்குது, எதுவும் நம்ம யூஸ் பண்ணல. ஆல்ரெடி நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, மற்ற கலரில் நீங்கள் அடிக்க மாட்டேங்க. ஆல்ரெடி நம்ம அடித்து வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி எந்தெந்த கண்டிஷனுக்கு மீன் அடிப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ண போகிறோம். இந்த கண்டிஷனுக்கு எந்த கலர் நல்லா அடிக்குதுன்னு பார்க்கலாம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. தான் விட்டுருக்கு. சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ ரொம்ப நாளாச்சு ப்ரோ ஈச்சம்பழம். கண்டிப்பாக 90s கிட்ஸில் அது ஞாபகம் இருக்கும். இது வந்து செங்காய் தான். அது இன்னும் பழுக்கல. ரொம்ப நாளாச்சு பார்த்ததுலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். செங்காய் ப்ரோ, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட ஒர்த்து. சரி நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். சரி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. போடு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா கூடு. போடு ப்ரோ. நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் போட்டாருங்க. கிட்ட போய் காட்டுவோம். ஒரு ஆவரேஜான சைஸ் தான். இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க ப்ரோ. இப்படி எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே எடுத்துகிட்டு வந்துடு. நல்ல சைஸு. ஃப்ராக் எங்கே வச்சுருக்கு பாருங்க. சூப்பர் ப்ரோ. ஜிலேபி சீனியர்லாம் வடிவேலு சொல்கிற மாதிரி அடமழை வெளுத்து வாங்க போகுது. உடம்பு ரெடியாக வச்சுக்கிடான்ற மாதிரி தான் இருக்குது. தண்ணியில் மாட்டுதா? வருதா? அவ்வளோ தூரம்லாம் பால விடாதீங்க, எடுத்துட்டு டக்குன்னு போடுங்க. அங்கே தான் நிற்கிது அது. ஜிலேபி மீன் கூட ஓடிடுறோம். சரி நிப்பாட்டி தட்டுங்க. பின்னாடி தான் வருது, அது பின்னாடி தான் வருது சீனியர். சீனியர் போடுச்சு சீனியர், போடுங்க சீனியர், சைஸ் சீனியர்.
உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேஸ்டிங் போட்டோன்னே அடிச்சிச்சு. சீனியர் சொல்லி அந்த நல்ல ஸ்பாட்னு இது நமக்கு தான் லக்கு இல்லை போல. நீ சை சீனியர் எப்படி வருது பாருங்க. சரியான சை சீனியர். பாசியில் வருது சீனியர். பாதி மீன் இருக்கா? மீன் சீனியர் நல்ல சைஸ் சீனியர். ஒரிஜினல் நாட்டு மீன். கலரை பாருங்க, ரொம்ப நாளாச்சு இந்த கலரை பார்த்து. மீனை திருப்பி காட்டுங்க. டார்க் எல்லோவில் எப்படி தரமாக இருக்குது பாருங்க. கோல்டன் கலரில் இருக்குது. காட்டுங்க சீனியர். செம மீன். சரியான கலரு. பழைய மீன் நல்லா தரமாக வந்து அடிச்சதில்ல. நான் தான் போகிறேன், எதுக்கு ஒன்றும் அடிக்க மாட்டுது. நம்மள மட்டும் அவனை சூனி வச்சிட்டானா? சீனியர் பின்னாடி பாருங்க சீனியர். கிளைமேட்டு பேய் மழை ஏற்றிட்டு வருது. நீ போனால் மட்டும் தான் சீனியர் இன்னைக்கு. இதெல்லாம் கரை தான் சீனியர். இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். பா செம்மடி சீனியர். சீனியர் போடுங்க சீனியர். சைஸ் சீனியர் போடுங்க சீனியர். என்ன வரி அடி வந்தது, சரியாக வந்தது. போடுங்க. அதே பழைய நாட்டு மீன் தான். சரி வச்சுட்டு போயிட்டு டக்குன்னு பேக் தூக்கி வந்துடுங்க. அடி அடி ஓரம் வைங்க, போகாது. மழை இட்டிட்டு வருது சீனியர். தலை ஸ்ட்ரைக் வந்துச்சு. தலை இங்கே தான் நிற்குது. தவளை இல்லை தலை, ஸ்ட்ரைக் தான் தலை. அது மக்களே, ஸ்ட்ரைக் மக்களே. நம்ம ஜம்ப் ஃப்ராக் தான் அடிச்சிருக்கு. ஊக்கு தரமாக வச்சிருக்கு. மக்களே நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டார். நல்ல சைஸு. எப்படியாவது ஒரு முக்கால் வரும். போடுங்க சீனியர். ஊக்க பாருங்கள் எங்கே வச்சுருக்கு. காட்டுங்க சீனியர். ஊக்கு தரமாக வச்சுருக்கு. டக்கு இப்போ போடுங்க சீனியர். ஊக்க பாரு நாக்கில் ஏற்றிருக்கு. நாக்கில் வச்சிருக்கு. ஒன்று நாக்கில் டக்குன்னு போடியா. அப்போ எப்படி எடுத்து போட்டியா? சுத்தம் வந்து இப்படி இருக்குதா? நீங்கள் பாருங்கள், மிஞ்சி போனால் ஒரு 50 கிராம் 100 கிராம் தாங்க இருக்கும். ஊக்கப்பு எங்கே ஏறி இருக்குது பாருங்கள் தரமாக. செம்ஃப்ராகு கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணிடலாம். உனக்கு தேவையாது. 20 ரூபா வா விட்டலாம். அவரே போகிறாராம்மா. சின்ன மீன் நம்ம விட்டுடலாம். போட்டோம். ஓடு.
அப்படியே வந்துடும். அது அவ்வளோ தூரம் உள்ளேருந்து ஃபாலோ பண்ண வந்தது. ரெண்டாவது சின்ன மீன். ஏய் ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான வேட்டை. காலைல சொன்ன மாதிரியே மழைக்கு அப்புறம் வந்தோம், ரொம்ப நாள் கழிச்சு வந்தோம் இந்த ஸ்பாட்டுக்கு. ஸோ வெறித்தனமான வேட்டை. மீன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5 மீன் பார்த்திங்கன்னா 3/4 கிலோவுக்கு மேலே, எல்லாமே நல்ல சைஸு. மீன் நல்லா லென்த்தாக எவ்வளோ சைஸ். மீன் நல்லா துள்ளுது, ஆக்டிவாக இருக்குது, அதான் பயமாக இருக்குது. கீழே விழுந்தால் செத்துரும். அது நல்ல சைஸ் மீன், லென்த்து நல்லா. எல்லா மீனுமே ஒரு 5 மீன் இந்த சைஸு. ஒரு மீன் 1/2 கிலோ இருக்கும். டெடி ஃப்ராக் போட்டால் ஒரு மீனும் மாட்டல. மெயினாக ரிசல்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ரியல் வாரியர் ஜெம்மும் பிராவோட கிராஸும் தான். மீனை பாருங்கள் எப்படி போகுது, நல்ல சைஸு. நல்ல சைஸ் மீன், ரொம்ப ஆக்டிவாக இருக்குது மீன் எல்லாமே. ஒரு 1 hour தான் ஆச்சு மீன் அடித்து. வேறு லெவலில் வேட்டை. அடித்த ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா ரியல் வாரியர் ஜெம்மும் பிராவோ கிராஸும், ரெண்டுமே பிளாக் கலர் தான். ஜெம்மில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெட் கலர் டிசைன் வரும். பிராவோ வந்து பார்த்திங்கன்னா கிராஸில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் வரும். ஸோ வேறு லெவலில் வேட்டை இன்றைக்கி. ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஸோ பார்த்திங்கன்னா சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது, மழை பெய்யுது, இப்போ தான் தண்ணி ஃபுல்லாகி சீசன் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் தான் வெறித்தனமாக நம்ம வீடியோ போடுறோம். மறக்காமல் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள்.